செல்லம் எல்லாருக்கும் வந்து ஒரு சேட் நியூஸ் தான். சேட் நியூஸ் என்னன்றது உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. என்னன்னா கரூரில் நடந்த இன்சிடென்ட் தான். சடன்லி வந்து அந்த கூட்ட நெரிசலில் மாட்டி கிட்டத்தட்ட ஒரு 39 பேர் இறந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான். விஜய் வந்து அந்த இடத்துல போனதுனால தான் இது மாதிரிலாம் ஆச்சுன்ட்டு நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு போடுறீங்க. நிறைய பேர் வந்து மீம்ஸ் கிரியேட் பண்ணி போடுறீங்க. பார்த்தீங்களா, ஒரு அரசியல்வாதி அவர் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு நடிகர் ஒரு அரசியலுக்கு வந்தால் இப்படி தான் நடக்கும் அப்படின்றத நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணி போடுறீங்க. அவர் மேலே தான் தப்பு, விஜயால் தான் இப்போ விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணணும் நிறைய பேர் சொல்கிறீங்க. ஒரு நிமிஷம் வந்து சிந்திச்சு பாருங்களேன். நான் வந்து டிவிக்காகவும் பேசலை, இல்லை டிஎம்காகவும் பேசலை. நான் வந்து ஒரு பொது மனுஷனை நின்று பேசுகிறேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் வந்து அந்த இடத்துல வந்து வாக்குரை பேச்சுரைக்கு வந்து போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வாக்கு சேகரித்துக்கோ ஏதோ ஒரு போறாரு. நீங்க என்ன பண்ணணும்னா, அவருக்கு எவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்குன்னு தெரியும், அவங்களுக்கு எவ்வளவு வந்து இப்போ வந்து எவ்வளவு மெஜாரிட்டி இருக்குன்னு தெரியும். தெரிஞ்ச நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு தனி இடம், இப்போ எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலுமே அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல போனா ஃப்ரீயா பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்க வந்து தனி